Hi friends, welcome to Viji's Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோவில் பட்டர் ஓவன் இல்லாமல் வெண்ணிலா கேக் ஸ்பாஞ்சியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் 2 எக் எடுத்திருக்கேன். 2 எக்கை மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பீட்டர் இல்லைனா விஸ்க் யூஸ் பண்ணி நீங்கள் அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் விஸ்க் யூஸ் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக 1 கப் பவுடர் சுகர் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் சுகரை நல்லா மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்கேன். சுகரை டைரெக்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் கரையிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம பவுடர் பண்ணி இதில் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் சுகருக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மைதா மாவை லைட்டாக சளிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் சின்னதாக கட்டிகள் ஃபார்ம் ஆகும். ஸோ பொறுமையாக கவனமாக பார்த்து அந்த கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் 1/2 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். குக்கிங் ஆயில் நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இந்த பேட்டரில் நம்ம 1 கப் அளவுக்கு சுகர், 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கலந்து எடுத்துக்க போகிறோம். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் முந்திரி, பாதாம், பிஸ்தா, டூட்டி ஃப்ரூட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கேக் டின்னுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்ககிட்ட கேக் டின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேயே பண்ணலாம். அப்படி இல்லைனா அடிக்கனமான பாத்திரத்துலேயும் பண்ணலாம். நான் கேக் டின்னில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த கேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம். நான் இந்த கேக் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஸ்டாண்டு வச்சுருக்கேன். ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கேக் டின் வச்சுக்க போகிறோம். கேக் டின் வச்சுட்டு இதை நல்லா காற்று போகாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். ஹோல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் 40 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரையில் நல்லா குக் ஆகணும். ஸோ 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு நைஃபு இல்லைனா நீங்கள் ஸ்டிக்கு வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வரணும். ஸோ ஒட்டாமல் வந்தால் தான் நமக்கு அந்த கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி நல்லா குத்தி பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒட்டாமல் வரும். ஃபைனலாக கேக் ஆறுனதுக்கப்புறமா ஒரு நைஃப் யூஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு பேக் சைடு திருப்பி போட்டு லைட்டாக இப்படி தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேக் ஒட்டாமல் கீழே வந்துடும். கேக் அடி பிடிக்காமல் வந்திருக்கு. ஸோ இந்த பேக் சைடு அப்படியே திருப்பி போட்டுட்டு நம்ம தேவையான ஷேப்க்கு இதை கட் பண்ண வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான், ஸ்பாஞ்சியான வெனிலா கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.